தர்மஸ்தலா கர்நாடகாவில் ஒரு இடங்க. செம்ம ஷாக்கிங்கான நியூஸ் நடந்திருக்கு. அங்கே ஒரு டெம்பிளில் பார்த்தீங்கன்னா 500 to 1000 மேலே ஒரு 30 வருஷமாக ஃபீமேல்ஸை ரேப் பண்ணி சாவடிச்சிருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் இல்லாமல். அது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 12 வயசு பொண்ணெல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்மோடைய ரேப் பண்ணி சாவடிச்சிருக்காங்க. சில பொண்ணுங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸும் இருக்காதான், பாடியில் பயங்கர ட்ரேசஸ், அது அடிப்பட்ட மார்க்ஸ் எல்லாமே இருக்குன்ற மாதிரி நியூஸ் வெளியே வந்திருக்கு. இந்த நியூஸ் வெளியே சொன்னது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலில் சானிடேஷன் ஒர்க்கர், அதாவது க்ளீன் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து ஒருத்தர் இப்போ சொல்லியிருக்காரு. அவர் ஏன் இப்போ சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்காராம் சொல்கிறதுக்கு. பட் அந்த கோயிலில் இருக்கிற சூப்பர்வைசர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும்ல கோயிலை நடத்துறதுக்கு, அவங்க எல்லாருமே தடுத்துருக்காங்க. அண்ட் இவனை அடித்து நொறுக்கி இவனையும் மிரட்டியிருக்காங்க, உன் குடும்பத்தை நாங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோன்ட்டு. அந்த பயத்தினால தான் இவர் சைலண்ட்டாக இருந்திருக்காராம். பட் அத்தனை பேர், நிறைய பேரை இவர் கொண்டவங்களை நிறைய பேர் இவரே புதைச்சிருக்காரு. இவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணனால சொல்கிறாரு. கேட்குறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக கஷ்டமாக இருக்குது. அந்த ஆர்டிக்கிள் படிக்கிறப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஹாண்டிங்காக இருந்தது. என்னடா இப்படிலாம் ஹியூமனிட்டி இருக்குது. ஒரு கோயிலில் நடந்திருக்கு பாருங்கள், கடவுளை தேடி வர கோயிலில் எப்படி நடந்திருக்கு. இந்த மாதிரி தான் எல்லா ரிலீஜன்லேயும் இப்போ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சாமுவேல் ஜெபராஜ் அந்த மாதிரி சில பேர்லாம் ஃப்ராட் பாஸ்டர்ஸ்லாம் இருக்கானுங்க. ஸோ யாரை நம்புறதுன்னே தெரியல. அந்த கோயிலை நடத்துகிறது ஒரு ஃபேமிலி நடத்திக்கிட்டு இருக்காங்களா 1968. 2022 பிஜேபி கவர்மெண்ட்டில் தான் ஏதோ அப்பாயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. அண்ட் இப்போ அந்த சானிடேஷன் ஒர்க்கர் விட்னஸ்க்காக வந்திருக்காரு. அவரோட ஐடென்டிட்டி வெளியே சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு இப்போ பயங்கர சேஃப்டி கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்க ஃபேமிலி சேஃபாக இருக்கட்டும். அண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன் இப்போ ஹைகோர்ட் எடுத்து நடத்த போகுதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க தர்மஸ்தலாவில். நீங்கள் வேணும்னா கூட தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த நியூஸ் பற்றி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தெரியலன்னா இந்த ஆர்டிக்கலை